தங்களுக்கு பின்னாடி ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. ஒட்டகத்தில் இருக்கும் பொழுது ஒட்டகத்துல மக்தபுடைய கல்வி நடந்துச்சு. நம்ம இன்னைக்கு மக்தபுக்காக பெரிய ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்குது, பரிசுகள் கொடுக்க வேண்டியிருக்குது, போட்டிகள் நடத்த வேண்டியிருக்குது, ஆர்வத்தையும் ஆசையும் உருவாக்க வேண்டியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்தபுடைய வகுப்பை ஒட்டகத்தில் தாய்மார்கள் நன்கு கவனத்தில் வைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஹோம்வொர்க் எப்படி செய்ய சொல்கிறோமோ அதே போன்று மார்க்க கல்வியையும் படித்து கொடுக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் இருக்கிறார்கள். பின்னால் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு, சின்ன பையன். அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க தெரியுமா? வீட்டுகளில் பிள்ளைகளை கூப்பிட்டு நபிமார்களுடைய கதையை சொல்றது, நபிமார்களுடைய வரலாறு சொல்றது, அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு வீடே ஒரு மதரசாவாக இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை மாறி போச்சு. ஒட்டகத்தில் இருக்கிற பிள்ளைக்கு சொன்னாங்க, நான் உனக்கு சில கலிமாக்களை சொல்லித் தருகிறேன், நீ அதை மனப்பாடம் பண்ணிக்கொள், அதை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். என்ன சொல்லி கொடுத்தாங்க? இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். மகனே, நீ கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள். உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா, உனக்கு உணவு வேண்டுமா, உடை வேண்டுமா, என்ன வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு, வேறு யார்கிட்டையும் கேட்காத. இந்த கொள்கையை பதிய வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனதிலே அழுத்தமான ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமான் நமக்கு தேவை என்கிற சிந்தனையை உருவாக்கினார்கள். ஈமானும் இஸ்லாமும் இல்லாமல் உலகத்தில் நாம் எதையும் சாதிக்க போவதில்லை. மார்க்க கல்வி இல்லாமல் நாம் எதையும் சாதித்து விட முடியாது. நம்மிடத்தில் தொழுகை இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க போவதில்லை. நம்மிடத்தில் ஸகாத், ஹஜ், நோன்பு, இதுதான் நம்மை வாழ வைக்கும், நம்மை வளர வைக்கும் என்கிற நம்பிக்கை தான் ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. இன்னைக்கு அந்த சிந்தனை எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் எந்த அளவுக்கு பதிய வைக்கப்படுகிறது? இஸ்வான் மதரசாக்களாகட்டும், மக்தபுகளாகட்டும், நோக்கம் அதுதான். அவர்கள் அல்லாஹ்வை வேறு பக்கம் போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய விசாரணை ஒன்று இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் நிறைய மதங்கள் உண்டு, கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. ஆனால் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா? ஆகிரத்தை நம்ப வேண்டும். அல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய லிகாவை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு நாள் இருக்க வேண்டும். அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹா நஃப்ஸ அனில் ஹவா ஃப இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. கியாமத்துடைய நம்பிக்கை தான் மனிதனை புனிதனாக்கும். கியாமத்திலே எனக்கு விசாரணை இருக்கிறது, நான் பேசக்கூடிய பேச்சுக்கு விசாரணை இருக்கிறது, நான் பார்க்கக்கூடிய பார்வைக்கு விசாரணை இருக்கிறது, நான் செய்யக்கூடிய செயல்களுக்கு விசாரணை இருக்கிறது, நான் சாப்பிடக்கூடிய உணவுக்கு விசாரணை இருக்கிறது. எனக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய கிருபையிலே ஆரோக்கியமாக சிறுநீர் பிரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கும் விசாரணை இருக்கிறது. குளிர்ந்த தண்ணீர் கிடைக்கிறதா, அதற்கும் விசாரணை இருக்கிறது என்கிற அந்த பொறுப்புணர்வு தான் மனிதனை ஒழுக்கம் உள்ளவனாக வாழ வேண்டும். இன்னைக்கு பார்த்து சிசிடிவி கேமரா எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டாங்கன்னா, சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் உஷாராயிடும். பார்த்து நடக்கணும், பார்த்து பேசணும். என்ன நடக்கும் தெரியாது, நம்ம என்ன செஞ்சாலும் பதிவாகும், என்ன பேசினாலும் பதிவாகும். காரணம், சிசிடிவி கேமரா இருக்கு. ஒரு எச்சரிக்கையை வச்சிருப்பாங்க, இங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது, எதுக்காக வேண்டி வரவனுக்கு உஷாரா இருக்கு. அப்படி ஒரு நிலை இருந்தால் அப்போ நம்முடைய நிலைமை கொஞ்சம், அதாவது ரொம்ப உஷாராயிருக்கும். ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் சொல்லிடுறது கூட யோசித்து தான் சொல்லுவோம், ரெண்டாவது ஒளியோட பதிவாகும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்தையும் யோசிப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய கேமரா எல்லா நேரத்திலும் பதிவாகி கொண்டே இருக்கிறது. சிசிடிவி இல்லாவிட்டாலும் அது பதிவாகி கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன்னா குன்னா நஸ்தன்சிகு மா குன்தும் தஅமலூன். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை நாம் ஒரு காப்பி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சொல்றோம்.
குன்னா நஸ்தன்சி, நீங்க கேமரா இல்லாமலேயே நீங்கள் செய்வதை எல்லாம் நாங்கள் காப்பி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு காப்பி பதிவாகிக்கிட்டே இருக்கும். எத்தனை ஜிபி தேவைப்படும், அந்த ஜிபி எல்லாம் அந்தாவுக்கு தேவையில்லை. இன்னைக்கு சின்ன சிப்பில் எவ்வளோ பதிவாகி வச்சிருக்கோம். இன்னைக்கு சினிமா முதல் கொண்டு, படங்கள் முதல் கொண்டு, இன்னைக்கு உள்ள சமுதாய சீர்கேட்டில் தெரியும். சின்ன சின்ன சிப்பில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடக்கூடிய வீடியோக்கள் பதிவாகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிப்பில் 4 மணி நேரம் 40 மணி நேரம் 400 மணி நேரம் பதிவாகும். 4000 மணி நேரமும் பதிவாகும். அல்லாஹ்விடத்தில் இருக்கிற சிப்பில் நம்முடைய 60 வருஷமும் பதிவாகும், 100 வருஷமும் பதிவாகும். அதுக்கு ஒரு சின்ன சிப்பு போதும். சிப்பு ஒன்றுமே நமக்கு விளங்குறதுக்காக சொல்கிற விஷயம் தான். இன்னைக்கு பாருங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பார்த்துருப்போமா, இப்படி ஒரு மொபைல் வரும், இப்படி ஒரு சிப்பு இருக்குது, அந்த சின்ன கம்பி தான், 4 கம்பி தான் இருக்கும், அதை உள்ள போட்டுட்டா நம்முடைய ஒவ்வொரு பேச்சும் பதிவாகுது, நம்முடைய ஒவ்வொரு அசைவும் பதிவாகுது. 60 ஜிபி 100 ஜிபி 500 ஜிபி ஹார்ட் டிஸ்க் 1000 ஜிபி, இன்னைக்கு வந்து ஜிபியை தாண்டி டிபி ஆயிரக்கணக்கான ஜிபிகள் பதிவாகக்கூடிய ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி எவ்வளவு வேண்டாலும் பதிவு பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இன்னைக்கு இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை கூட சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் முதல் கொண்டு அதற்கு முன்னால் இருந்து இன்று வரையிலும் அல்லாஹ்விடத்தில் பதிவு. எத்தனை வருஷம்? தியாகத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஒரு பெரிய ஸ்கிரீனை கட்டி உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் ஓட விடட்டுமான்னு கேட்டாரு. ஸ்கிரீனை கட்டி உங்கள் 15 வயசுல இருந்து உங்களுடைய வரலாறு கொஞ்சம் ஓட விட்டாரு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல்ல எங்களுக்கு மார்க்கம் தேவை, இஸ்லாம் தேவை என்கிற உணர்வு வர வேண்டும். அந்த தேவையை உணரும் பொழுதுதான் இந்த துன்யாவோடு முடிந்து போவதில்லை எங்களுடைய வாழ்க்கை. அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆசிரத்து ஒன்று இருக்கிறது. நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. சின்ன சின்ன நியாமத்துகளை பற்றியும் நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்கிற நம்பிக்கை தான் நம்மை மதரசாக்களுக்கு கொண்டு வந்து சேரும், தீனியாக்களை கொண்டு வந்து சேரும், இஸ்லாத்தை கொண்டு வந்து சேரும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இது இஸ்லாமுடைய பட்டமளிப்பு விழா. பெண்களை பற்றி வீடுகள் எப்படி இருக்க வேண்டும், மதரசாக்கள் வெளியே நடக்கிறது, வீடுகளை மதரசாக்களை போன்று செயல்பட வேண்டும். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் ஃபிரௌனுடைய கொடுமை தாங்க முடியல. ஃபிரௌனுடைய கொடுமை தாங்க முடியாததுனால அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அறிவிச்சான். வஹைனா இலா மூசா வ அஹீஹி அந்த பௌபஹாலி கௌமிகுமா பிமிஸ்ர புயூதன். நாம் மூசாவுக்கும் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வட்டி அறிவித்தோம். ஃபிரௌனுடைய கொடுமை தாங்க முடியல, நீங்க வீடுகளை எழுப்புங்கள். வஜஅலு புயூதக்கும் கிப்லா, வீடுகளையே கிப்லாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் வீடுகளையே மர்கஸாக ஆக்கிக்கொங்க. வீடுகளில் தான் நீங்கள் தீனை பரப்ப வேண்டும். வீட்டுக்குள்ளே மறைந்திருந்து தான் தீனை பற்றி போதிக்க வேண்டும். வெளியே போனீங்கன்னா விடமாட்டான் ஃபிரௌன். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அல்லாஹ் சொன்னது, வீடுகளை மர்கஸாக ஆக்குங்கள். வீட்டிலிருந்து வெளியாக வேண்டும் தீன். வீட்டிலே தீனை பற்றி பேச வேண்டும், வீட்டிலே மார்க்கத்தை பற்றி பேசப்பட வேண்டும். தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு தீனை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவானே, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். எப்படி அடையாள சின்னமாக ஆகும்? காபத்துல்லா அடையாள சின்னம் என்றால் நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் அது இன்ன அப்பள வைத்தின் உதய அலிநாஸ், முதலாவது கட்டி எழுப்பப்பட்ட ஆலயம். ஸஃபாவும் மர்வாவும் ஒரு மலை. அதுல என்ன சிறப்பு அம்சம் இருக்கிறது? எத்தனையோ மலைகள் மக்காவில் இருக்கிறது, அது போன்று 2 மலை. இன்னும் சொல்ல போனால் ஸஃபாவிலும் மர்வாவிலும் சிலையை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள் மக்கா குறைஷிகள், காஃபிர்கள். ஆனால் அது எப்படி அல்லாஹ்வுடைய சின்னமாக ஆகி போனது? எப்படி சின்னமாக ஆனது? அல்லாஹ் சொன்னா, நீங்க ஹஜ் செஞ்சா, தவாஃப் செஞ்சா, ஸஃபாவையும் மர்வாவையும் சை செய்ய வேண்டும் என்று. إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت باعتبر فلا جناح عليه أن يطوف بهما. ஹஜ் உம்ரா செய்பவர்கள் சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே சை செய்வது குற்றமில்லை என்று சொன்னான். ஏன் குற்றமில்லை என்று சொல்கிறான் அல்லாஹ்? மக்களுடைய மனசுல பதிஞ்சு போய் இருந்துச்சு, சஃபாவுடையும் மர்வாவுடையும் சிலை வச்சு வணங்கி கொண்டிருந்தாங்களே, நம்ம எப்படி சை செய்யறது? அப்படிப்பட்ட மலைதான் சஃபாவும் மர்வாவும்.
அந்த சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் எப்படி எவ்வளவு பெரிய சிறப்பம்சம் கிடைத்தது, எதன் அடிப்படையில் கிடைத்தது நமக்கு சரித்திரம் தெரியும். பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தின் பின்னணியில் தான் அல்லாஹ்வுடைய சின்னங்களாக மாறிப்போம். எதற்காக அவர்கள் ஓடி அடைந்தார்கள்? சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியிலே ஓடி அடைந்தது இபாதத்து செய்வதற்காகவா, தொழுவதற்காகவா? இல்லையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து தண்ணி இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போனாங்க. கைரதி ஸரஇன், இங்கே விவசாயம் இருக்காது, புட்பூண்டுகள் வளராது, அப்படிப்பட்ட இடத்துல விட்டுட்டு போனாங்க. கேட்டாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், என்னையே விட்டுட்டு போறீங்க, ஏன் இப்படி விட்டுட்டு போறீங்க? பச்சில குளத்த கையில இருக்குது, தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லைங்கிறது மட்டும் இல்லை, தண்ணி இல்லை. இன்னைக்குள்ள பொம்பளைகளாக என்ன கேட்டுருப்போம், நீங்களாம் ஒரு ஆம்பளையா, நீங்களாம் ஒரு, உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்குதா? தாயையும் பிள்ளையும் இப்படி விட்டுட்டு போறீங்களே, குடும்பத்து மேல அக்கறை இருந்தா இப்படி செய்வீங்களா? கொஞ்ச நாளைக்கு சம்பளம் கொஞ்சம் லேட்டா வந்து பணம் கொடுக்கறது லேட் ஆயிடுச்சுன்னா கூட வீட்டில் சண்டையை பார்க்கணும். நீங்க அப்படித்தான் எதுக்குமே லாயக்கம் வித்து போனோம், உங்களை கொண்டு என்னதான் ஆச்சு, நானா இதுக்கு போய் கிடக்கிறாங்க. இது பொதுவா பரவலாக எல்லா வீடுகளிலும் இருக்கிறவா, குடும்பத்துக்குள்ள சகஜமாக உள்ள விஷயங்கள். அப்படிப்பட்ட ஒரு கால சூழல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போகும்பொழுது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கல. ஏன் விட்டுட்டு போறீங்கன்னு கேட்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்லல. கடைசியா கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவின்படிதான் விட்டுட்டு போறீங்களான்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு மட்டும் பதில் சொன்னாங்க, ஆமான்னு சொன்னாங்க. ஆமா. அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்படியானால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய உத்தரவின்படிதான் எங்களை நீங்கள் இங்கு விட்டு திரிகிறீர்கள் என்று சொன்னால், சோறு தண்ணி இல்லாமல் விட்டாலும் பரவாயில்லை, காற்று இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வசதி வாய்ப்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, காசு பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வீடு நிலம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, எதுவுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இதெல்லாம் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இதுக்கு பேரு ஈமான். இந்த ஈமானைத்தான் மதரசாக்கள் உருவாக்குகிறது. இந்த ஈமான் தான் தேவை இன்னைக்கு. இதைத்தான் மதரசாக்கள் உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட ஈமான் வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் இல்லையோனா எங்களை வீணாக்க மாட்டான் என்று சொன்னார்கள். எல்லாம் வீணாக்கல்ல. தண்ணி இல்லதா, குழந்தை பால் குடிக்குது, மார்புல பால் வத்தி போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு. என்ன செஞ்சாங்க? தண்ணி வேணும், யாராவது வர்றாங்களான்னு வந்தாதான் தண்ணி கிடைக்கும். தண்ணிக்காகத்தான் ஓடுனாங்க. இபாதத்துக்காக ஓடல, தொழுகிறதுக்காக ஓடல, நோன்பு வைக்கிறதுக்காக, ஆக உயர்ந்த இபாதத்துக்காக ஓடல. பிள்ளைக்கு தண்ணி வேணும், பால் குடிப்பாட்ட வேண்டும், தண்ணீர் இல்லையே என்கிற ஏக்கத்திலே சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு ஓடினார்கள், மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு ஓடினார்கள். 7 முறை ஓடினார்கள். அல்லாஹ் தஆலா ஜம்சம் தண்ணீரை கொடுத்தான். அந்த ஓட்டத்திற்காக அல்லாஹ் கொடுத்தது தண்ணீர். மலையிலிருந்து தண்ணி கிடைக்கல, நபர்கள் வந்து தண்ணி கொடுக்கல, அல்லாஹ் கொடுத்தான். இது நீண்ட சரித்திரம் நமக்கு தெரியும். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் பிள்ளைக்காக வேண்டி ஓடினார்கள். அது இன்னைக்கு அல்லாஹ்வுடைய சின்னமாயிடுச்சு. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய சின்னம். கியாமத் வரையிலும் யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்றாங்களோ ஸஃபா மர்வாக்கு மத்தியில் சை செய்யும். ஏன்? அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக. ஒரு தாய் ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு தான் விட்டுட்டு போனாங்க. பிள்ளைங்க வேறு யாரும் இல்லை, ஒரு மனிதரும் இல்லை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய பிள்ளை மட்டும்தான் இருக்கிறாங்க. துவா செஞ்சாங்க, ரப்பனா வஅஸ்பி ரசூலன், யா அல்லாஹ் இவர்களுடைய தலைமுறையிலே ஒரு ரசூலை அனுப்பு என்று. ஒரு உம்மத்தை உருவாக்குவதற்காக வேண்டி ஒரு தாய் செய்த தியாகம், அந்த தியாகத்திற்காகத்தான் சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய செல்லும். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நம்முடைய குடும்பத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டால் அல்லாஹ் இப்படி நம்மையும் போற்றிக் கொள்ளலாம். ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்க வேண்டும். ஒரு வீட்டிலே வீடே நிஸ்வானாக மாற வேண்டும். வீடே நிஸ்வானாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகுமேயானால் அந்த குடும்பத்திலே நிம்மதி இருக்கும், செழிப்பு இருக்கும், பரக்கத்து இருக்கும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை அப்படித்தான் வாக்களித்தார்கள், உருவாக்கினார்கள். அவர்களுடைய வீடு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வதுகுர்ன மா யுத்லா. உங்களுக்கு ஓதப்படக்கூடிய வசனங்களை நீங்கள் வீட்டில் நினைவு கொள்ளுங்கள், உங்களுடைய வீட்டிலே அதை பேசுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வீடுகள் எல்லாம் வஹீயை பற்றி, மார்க்கத்தை பற்றி, குர்ஆனை பற்றி பேசுகிற இடமாக இருந்தது. யாராவது வந்து கேட்டாங்கன்னா அதில் ஆயிஷாட்ட வந்து கேட்பாங்க, மசாலா விஷயங்கள் வேணுமா, அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி வந்து கேட்டாங்க, அது என்ன நோன்பை மட்டும் கல்லா செய்கிறோம், மாதவிடாய் காலத்தில் நோன்பு வைக்கக்கூடாது, தொழவும் கூடாது. அது ஒரு சலுகை என்பது மட்டுமல்ல, கட்டாயம். தொழக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. அசுத்தமாக இருக்கக்கூடிய காலத்திலே பெண்கள் தொழவும் மாட்டார்கள், நோன்பும் வைக்க மாட்டார்கள். அம்ரா என்கிற பெண்மணி வந்தாங்க. அதில் ஆயிஷாவுடைய முக்கியமான ஒரு மாணவி அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதில் நம்ம வந்து தொழுகையை மட்டும் கதா செய்யறது இல்லை, நோம்பை கதா செய்ய வேண்டும். தொழுகையும் கதா செஞ்சா என்ன? இன்னைக்கு கல்லா செய்யணும்னு சொன்னால் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நோன்பை கல்லா செய்யறது நோன்பு மாதத்தில் அசுத்த காலத்தில் விடுபட்ட நோன்பு அதிகபட்சமாக அடுத்த ரமதானுக்குள்ள கல்லா செஞ்சிடும். அதோட தாமதப்படுத்தக்கூடாது. அதிகபட்சமாக அடுத்த ரமதான் வருவதற்கு முன்பாக முதல் ரமதானில் விடுபட்டு போன நோன்புகளை கல்லா செய்து முடிக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அது அப்படி போயிடும், போனது கணக்கிலே வராது. எத்தனை நோம்பு கதாண்டி ஞாபகத்தில் இருக்காது. நம்ம பல வருஷத்துடைய நோம்பு காலத்தில் நோம்பு வைக்கிறது லேசு. சகருக்கு எல்லாரும் எந்திரிப்பாங்க, எல்லாரும் சகர் செய்வாங்க, எல்லாரும் இஃப்தார் செய்வாங்க, அது ரொம்ப லேசு. ஆனால் நோம்பு இல்லாத காலத்தில் நோம்பு வைக்கிறது சிரமம். நோன்பு கதா செய்யணும், தொழுகையை கதா செய்ய தேவையில்லை. அதாவது ஆயிஷாட்ட வந்து அந்த பெண்மணி கேட்டாங்க. அந்த ஆயிஷா சட்டம் போட்டு விட்டாங்க, நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கிற, அதே நோம்பையே கதா செய்யுது, நோம்பை மட்டும் ஏன் கதா செய்யணும், தொழுகையை கதா செஞ்சா என்னன்னு கேட்கிற கேள்வியே தப்புன்னாங்க. ஏனென்றால் நீ வந்து உன்னுடைய அறிவை கொண்டு சிந்திக்கிற, நோன்பையும் கதா செஞ்ச தொழுகையை கதா செய்யத்தான் செய்யணும். இது அறிவை கொண்டு சிந்திக்கிற இடம் அல்ல. ஈமானை எங்கே போதித்தார்கள் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உமிர்னா, நாங்கள் ஏவப்பட்டது நோன்பை கதா செய்வது கொண்டுதான் ஏவப்பட்டு இருக்கிறோம். தொழுகையை கதா செய்வது எங்களுக்கு உத்தரவிடப்படவில்லை. நபியின் மூலமாக, அல்லாஹ்வின் மூலமாக நமக்கு என்ன உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம். நோன்பை கதா செய்யணும், தொழுகையை கதா செய்யணும். அப்படி இன்னைக்கு தொழுகை கதா செய்யணும்னா என்னாச்சு? 5 நாளுன்னு சொன்னா 25 தொழுகை ஆச்சு. 25 தொழுகையை கதா செய்யணும். மார்க்கம் நமக்கு சலுகை கொடுத்திருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தும் கூட நம்முடைய தொழுகைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நோன்பு எப்படி இருக்கிறது? அதற்கு ஆயிஷாவுடைய வீட்டில் இது மாதிரி பேச்சுக்கள் தான். மனைவிமார்களிடத்துல மக்கள் வந்து கேள்வி கேட்டு, அதில் குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபத்வா கொடுப்பதில் கைதேர்ந்தவர்கள். உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ஜுடைய சமயத்தில் ஃபத்வா கொடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டவர்கள் அது ஆயிஷாவும் வருவது. அவங்க அவ்வளவு கல்வியை பெற்றிருந்தார்கள். பெண்ணாக இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர் செஞ்சு வரும் பொழுது, மக்காவிலிருந்து எதிர் செஞ்சு வரும் பொழுது அவங்களுக்கு 8 வயசு தான், வெறும் 8 வயசு. ஆனால் ஹிஜ்ரத்தினுடைய வரலாற்றை தெள்ள தெளிவாக துல்லியமாக அறிவிக்கக்கூடிய சஹாபி ஹஜ்ரத் ஆயிஷா. 8 வயசாக இருந்தும் கூட அவ்வளவு துல்லியமாக ஞாபகம் வைத்துக் கொண்டார்கள். இஸ்வான் தற்போது இஷாவுடைய பாங்கு சொல்லப்படுகிறது. நிகழ்ச்சி முடித்திருக்கிறது. இஷாலை மாவட்ட اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله
أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله கணியத்திற்குரியவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 8 வயதுல ஹிஜ்ரத்துடைய வரலாறு அவ்வளவு துல்லியமாக தெளிவாக சொல்லுகிறார்கள் என்றால் அவ்வளவு பெரிய ஞாபகம் சக்தி. இன்னைக்கு நிஸ்வானின் மூலமாக பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை மக்தப்ல கொண்டு வந்து சேரும், பெண்களை நிஸ்வான்ல சேரும். 8 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைக்கு என்ன தெரியும்? நம்ம வீட்டில் யார் தெரியும்? ஒன்றும் தெரியாது. 8 வயசு பிள்ளைகள் என்ன 3ஆம் கிளாஸ் படிக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நடந்த நிகழ்ச்சியை அப்படி மனதில் வச்சு இன்னைக்கு ஹதீஸ் கிதாபுகளில் அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி ஹிஜ்ரத் செஞ்சாங்க, மக்காவில இருந்து எப்படி கிளம்புனாங்க, இந்த செய்தி அழகாக தெளிவாக சொல்றாங்க. எப்படி காரணம் என்ன? வீடு மதரசாவாக இருந்துச்சு, வீடே மதரசாவாக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்தையும் கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது ஒரு செய்தி சொல்லிட்டாங்கன்னா சந்தேகம் வந்துச்சுன்னா உடனே சந்தேகத்தை கேட்பாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹூசிப உதிப மன் ஹூசிப உதிப, யார் விசாரணை செய்யப்பட்டு விட்டாரோ அவர் வேதனை கொடுக்கப்பட்டு விட்டார். கியாமத்துல யாரிடத்துல கேள்வி கணக்குன்னு ஆரம்பமாயிடுச்சோ அவர் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டே இருந்தாங்க. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குர்ஆன் அத்துப்படி குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் அப்படியே, அதாவது குர்ஆன் ஹாஃபிஸா இருக்கிறது வேற, குர்ஆன் ஹாஃபிஸா இருக்கிறது ஒன்று. தராவியில ஓதுவார், தொழுகையில ஓதுவார். ஆனால் அந்த சமயத்தில் குறிப்பிட்ட சமயத்தில் குறிப்பிட்ட ஆயத்து பட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும். அது பெரிய விஷயம். இந்த இடத்துல இந்த ஆயத்து இருக்குது, ஒரு விஷயத்தை சொன்னாரு, இந்த விஷயத்தை பற்றி குர்ஆன்ல எங்க வருதுன்னு கேட்டா உடனே சொல்ல தெரியணும். அது வேற இன்னும் ஒரு ஆயத்தை எழுந்து கொடுத்தா கூட ஓதிடுவாங்க. கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ்னா ஆபீஸ் ஓதிடுவார். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் வந்து நம்ம பார்த்தேன் தொடர்ந்து ஓதிடுவார். சில சமயம் மேலாயத்து ஓதுனாலும் ஓதிடுவார், மேலாயத்து கூட ஓதிடுவார். நான் ஒரு விஷயத்தை பற்றி குர்ஆனை பற்றி இவ்வளவு ஞானம் இருக்கணும். ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அது சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாங்கிறது ஞாபகத்துக்கு வருது. அது குர்ஆனை மனப்பாடம் செய்வது மட்டுமல்ல, குர்ஆனின் ஆழ்ந்த புலமை இருந்தால் தான் அதை சொல்ல முடியும். 30 ஜுஸுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் தான் சொன்னாங்க. உடனே ஒரு கேள்வி கேட்டாங்க, அப்பயே அல்லாஹ் இப்படி சொல்றான், வஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா. அல்லாஹ் நீங்க சொல்றீங்க கேள்விகளுக்கு கேட்டா அவர் கதை முடிஞ்சிச்சு. அல்லாஹ் சொல்றான், லேசான கேள்விகளுக்கு யார்கிட்ட கேட்கப்படுதோ அவரை சொர்க்கவாசியாக வர்ணிக்கிறானே. நீங்க கேள்வி கணக்கு விசாரணை வந்துச்சுனாலே நரகங்கிறீங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஹிஸாபை யஸீரா வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அவருடைய சொர்க்கவாசியாக அல்லாஹ் சொல்றாங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் அதில் ஆயிஷா. இது ஒரு கேள்விங்க, இது மாதிரி ஒரு கேள்வி இல்லை. ஹதீஸ்ல ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைத்த சொத்து அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லிடுவாங்க, அது ஒரு விஷயம். நபி அது ஆயிஷாவோட மேலானவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடுக்கி இப்படி போட்டாங்களே, நம்ம வீட்டில் ஏதாவது சொல்லும் பொழுது நம்ம மனைவி ஏதாவது கேள்வி கேட்டுட்டாலே
ஃபோனில் கேட்டால் கூட பறக்க முடிக்கும். இதுக்கு என்ன பதில் சொல்லலாம், இதை எப்படி சமாளிக்கலாம், இது என்ன சொன்னால் சமாளிக்க வைக்கிறது, அதுக்கு 4 பொய்யை சொல்லலாம். அது வேறு ஹதீஸ் வேறு மனசில் வந்துடும். மனைவிக்கு பொய் சொல்லி கொள்ளலாம், ஏதாவது சொல்லி தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கிறார். இங்கேயும் கணவன் மனைவி தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை, பொய் சொல்லவும் மாட்டார்கள். உடனே பதில் சொன்னாங்க. ஆயிஷா பல சமயங்களில் கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுவாங்கன்னா, யா முவஃபகான், பாக்கியம் கொடுக்கப்பட்டவரே. என்ன பாக்கியம்? மார்க்கத்தினுடைய ஞானத்தை இவ்வளவு பெற்றிருக்கிறாயே, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறானே, யா முவஃபகா. கேள்வி கேட்கும் போது பல சமயங்களை இப்படியும் கூப்பிடுவார்கள், பாக்கியம் கொடுக்கப்பட்டார்கள் ஆயிஷா. அது சொன்னாங்க, ஆயிஷா அப்படி அல்ல, நான் சொன்னது கடுமையான விசாரணை. அல்லாஹ் சொல்வது ஹிசாபை யசீரான்னு சொல்றான். லேசான விசாரணை. லேசான விசாரணை என்று சொன்னால் அந்த கேள்வி கணக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ என்ன அமல் செஞ்ச, காலையில் இந்த வேலை பார்த்தேன், மத்தியானம் என்ன செஞ்சேன், இப்படி செஞ்சேன், சும்மா எடுத்து சொல்றது மட்டும்தான் நடக்கும். அல்ல ஏன் செஞ்சேங்கிற விசாரணை அங்கே வராது. கணக்கு தூக்கி முன்னாடி வைப்பாங்க. நம்ம ஃபைல் வரும் முன்னாடி. ஆஸ்பத்திரியில் போய் நம்ம ஃபைலை விரிச்சிட்டாலே, ஆஹா டாக்டர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையேன்னு அப்போவே ஒரு பயம் வரும். ஃபைலில் தான் பூரா தலைவிதிக்குது. அங்கே ஃபைலை தான் ஓப்பன் பண்ணி காட்டுவான்ல, நான் பாரு இந்த நேரத்தில் இப்படி செஞ்சிருக்கேன், நேரத்தில் இப்படி செஞ்சிருக்கேன், நேரத்தில் இப்படி செஞ்சிருக்கிறேன், அவ்வளவுதான் நடக்கும். போவனை மன்னிச்சுட்டுன்னு சொல்லுவோம். அது ஹிசாபை யசீர், அது லேசான விசாரணை. அங்கே விசாரணை கிடையாது, எடுத்து வைக்கிறது மட்டும்தான். நீங்கள் போங்க. ஆனால் இது அப்படி அல்ல. அதாவது நோண்டி கேட்குறது, தூண்டி துருவி விசாரணை செய்யறது. அப்படி விசாரணை செஞ்சால் நரகம் தான். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்வி கேட்பார்கள். யாரை சொல்லலாம், இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன விளக்கம். ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதற்கு எதிர்த்து கேட்பதல்ல, இந்த உம்மத்திற்கு இதற்கான விளக்கம் கொடுக்க வேண்டுமே என்கிற ஒரு அக்கறையை கேட்கக்கூடிய. அப்படி வீடுகள் கூட மதரசாக்களாக பெண்கள் தங்களை சாதாரணமாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. தாய்மார்களின் மூலமாக ஒரு குடும்பம் மட்டுமல்ல, ஒரு சமுதாயமே உருவாக்க முடியும், ஒரு சமுதாயத்தையே உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு போதனையையும் தகுதியையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் பெண்களிடத்தில். ஆனால் இன்னைக்கு பல இடங்களில் பலவிதமான பிரச்சனைகள், ஹஸரத் அவர்கள் சொன்னது போன்று தேவையில்லாத ஃபித்னா ஃபசாதுகள் நமக்குள்ளே வருகிறது, நம்முடைய வீட்டுக்குள்ளேயும் வருகிறது. இதனால் நம்ம வீட்டுக்குள்ளேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு மலை, அதாவது ஒரு உயரமான வீடுகளை ஏறி நின்றாங்க. உயரமான வீட்டுக்கு மேலே ஏறி நின்று கீழே சகாபாக்கள்லாம் இருந்தாங்க. கேட்டாங்க, நான் என்ன பார்க்குறேன்னு தெரியுமா, நான் இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சகாபாக்கள் என்ன சொல்லுவாங்க, எதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு ஆகும், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் தெரிஞ்சோம் சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சால் கூட சொல்ல மாட்டாங்க. மக்காவில் உட்கார்ந்துருக்குறாங்க, துல்ஹஜ் மாதம். இது எந்த ஐயோ வலது மகாதான்னு கேட்டாங்க. எந்த ஊர் தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு ஆலம்னு சொன்னாங்க. மக்கான்னு தெரியும், மக்கான்னு தெரியுங்கிறது ரசூலுல்லாவுக்கும் தெரியும். பிறகு கேள்வி கேட்குறாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் தெரியும். உங்கள் வீட்டு மேலே இருந்து கேட்குறாங்க, நான் என்ன பார்க்குறேன், இன்னி அரா மாலா தரோன், நீங்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்க்கிறேன், உங்களுக்கு தெரியாத ஒன்று எனக்கு தெரிகிறதுங்கிறாங்க. என்ன பார்க்குறேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, உங்களுடைய வீடுகளுக்கு இடையிலே ஹிலால புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளுக்கு இடையிலே ஃபித்னாக்கள் நுழைவதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி நுழையுது தெரியுமா? கமவாகில் கதர், மழை துளிகள் எப்படி நுழையுதோ பூமிக்குள்ள, அதே மாதிரி வீடுகளுக்கு இடையில நுழையுதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உதாரணத்தை கவனிக்கும். மழை துளி எப்படி பூமியில நுழையுதோ, மழை துளி பூமிக்குள்ள எப்படி நுழைஞ்சு போதும் நம்ம கண்ணை பார்க்குறோமா? நம்ம கண்ணை பார்க்க முடியாது. குழாயில் தண்ணி போகுதுன்னா தெரியும், மோட்ரு போடுறோம் மேலே தண்ணி ஏறுது தெரியுது. ஆனால் மழை பெய்யும் பொழுது அந்த தண்ணீர் நிலத்தடி நீராக மாறுது, உள்ளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது, நமக்கு தெரியாது. பூமியில் எங்கே ஓட்டை இருக்குது நமக்கு எந்த ஓட்டையும் தெரியாது, உடம்புல இருக்கிற ஓட்டை கூட தெரியாது. ஆனால் வேர்க்குது இல்லையா? வேர்க்கும் பொழுது அப்படி ஊற்றுது. ஆனால் எங்கேயாவது துவாரம் இருக்குது தெரியுதா? எங்கேயும் துவாரம் தெரியறதில்லை.
ஆனா எல்லாம் கண்ணுக்கு தெரியாத துவாரங்களை வச்சிருக்கிறோம். ஒரு ஊசியை குத்துனாதான் ரத்தம் வரும், அப்பதான் நமக்கு ஓட்டோன்னு தெரியும். ஆனா இல்ல, துவாரங்கள் இருக்குது, வியர்வை துவாரம், ரோம துவாரம் எல்லாம் இருக்குது, நமக்கு தெரியாது. அது மாதிரி பூமியில அல்ல துவாரங்களை வச்சிருக்கிறான். அந்த துவாரங்கள் வழியாக அந்த தண்ணீரை பூமியில நம்ம தங்க வைக்கிறோம்னு சொல்றோம். அந்த உதாரணத்தை சொல்லி காட்டினாங்க. உங்க வீடுகளுக்கு இடையில ஃபித்னா நுழையுது எப்படின்னு சொன்னா, கத்தர் மழை துளி பூமியில நுழைவது போன்று நுழையுதுன்னு சொன்னாங்க. இந்த உதாரணம் கொஞ்சம் ஆழமான உதாரணம், நம்ம யோசிக்க வேண்டிய உதாரணம். ஃபித்னாக்களை பற்றி பேசுகிற பல இடங்களில இந்த ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்திருந்தது. ஏன் கேட்டா, இந்த காலத்துல மொபைல் உடைய வேலை நெட்வொர்க் இருக்குது, கவரேஜ் கிடைக்கிறது இருக்குது. எவ்வளோ பெரிய பில்டிங்குக்குள்ளே இருந்தாலும் கிடையாது. எல்லா கதவையும் பூட்டிட்டோம், ஜன்னலை பூட்டிட்டோம், அவளையும் பூட்டியாச்சு. காங்கிரீட் பில்டிங், ஒரு தண்ணி சொட்டு கூட உள்ள வர முடியாது. மழை பெஞ்சுட்டா ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள இறங்காது. அப்படி காங்கிரீட் போட்டுக்கிறோம். எதுவுமே உள்ள வராது. திருநை உள்ள வர முடியாது, பூனை உள்ள வர முடியாது, நாய் உள்ள வர முடியாது, யாரும் வர முடியாது, எதுவும் வர முடியாது. எல்லாத்துக்கும் பெரிய திருடன் உள்ள வர முடியும். நெட்வொர்க் கவரேஜ் வேலை செய்யும், மொபைல் வேலை செய்யும். எப்படி கத்தர் மழை துளி பூமியில் இறங்குவது போன்று உங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஃபித்னா இறங்குவதை பார்க்கிறேன் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் அவர்கள் விளங்கினார்கள். அதை விட தெளிவாக நாம இன்னைக்கு விளங்குறோம். எப்படி ஃபித்னா நுழையும்? போர்வைக்குள்ள மொபைல் இருந்தாலும் வேலை செய்யும், நமக்கே தெரியாது. போர்வைக்குள்ள நம்ம தெரிஞ்சவங்களுக்குள்ள படுத்துருச்சு, பையன் தூங்கிட்டான், போர்வைக்குள்ள மொபைல் வேலை செய்யும், நெட்வொர்க் அங்கேயும் வேலை செய்யும், ஃபித்னாக்கள் அங்கேயும் வரும். அதனால் நம்ம பிள்ளைகளை பாதுகாக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நினைக்கிறாங்க உள்ள பெறாமல் நல்லா இருக்க வேண்டும். அதாவது பிள்ளைகளுடைய ஃபித்னாக்களை முன்வைத்து அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டத்தை மனதில் பதிய வைத்தவர்கள் எதுக்குள்ள பெருத்தம் தெரியலையே, எல்லாமே நல்லா இருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல புள்ள பெருத்து வளர்க்கறது இவ்வளவு கஷ்டம். ஒரு நாய்க்குட்டியை கூட வளர்த்தலாம், புள்ள வளர்க்க முடியாது. நாய்க்குட்டி வளர்க்கறத விட கஷ்டம். அந்த காலத்துல நாய்க்குட்டி வளர்க்கறது நல்லது, லேசுன்னா. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் பேசுறோம், கேட்கிறோம், சொல்றோம், ஆனா செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சொன்ன மாதிரி மொபைல் விட்டு தப்பிக்க முடியாது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோல் இருக்காங்களா? நம்ம பையன் நம்ம கண்ட்ரோல் இருக்கிறானா? நம்ம சொல்றதை கேட்கிறாங்களா? நம்ம அது மாதிரி வளர்க்க முடியுதா? காரணம் என்ன? மாகோல். அப்படி ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். இது சாதாரணமான விஷயம் அல்ல. குறைஞ்சபட்சம் நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைங்க நமக்காக துவா செய்வாங்களா? நம்முடைய ஆசிரியத்துக்காக துவா செய்வாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அவனுடைய அமல் முடிஞ்சு போயிடும். 3 விஷயங்களை தவிர இன்பத்த அமல் இவனு ஆதம், மௌத்தாயிட்டாங்க, அவனுடைய அமல் நாம மூடப்படும். 3 விஷயத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 3 விஷயத்தை யார் செஞ்சுட்டு போனாங்களோ அவங்களுக்கு அமல் நாம மூடப்படாது, திறந்து. அதுல ஒன்று சதக்கை ஜாரியா, பள்ளிவாசல் கட்டி கொடுக்கிறார், அதற்காக சதக்கா ஜாரியா செய்கிறார். மரம் நட்டு வைத்திருக்கிறார், அந்த மரத்தின் மூலமாக நிழல் பெறுகிறது. பறவை நிழல் பெற்றால் கூட அதற்கும் நன்மை கிடைக்கும். பறவை அந்த பழத்தை சாப்பிட்டால் கூட அதற்கும் நன்மை கிடைக்கும். அவர் மூத்தாயிட்டாலும் பரவாயில்லை, சதக்கை ஜாரியா. இன்னொன்று, அவர் விட்டு சென்ற இல்ம். அவருடைய வஃபாத்துக்கு பிறகும் அவருடைய ஞானத்தை வைத்து, இல்மை வைத்து மக்கள் பயன்பெறுகிறார்களா? ஆமால் நாம அவருடைய நன்மை வந்து சேரும். 3ஆவதாக இதையும் சொன்னார்கள், வலதும் சாலிஹுன் யதுஊ, அவருக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை இருந்தால், விட்டு சென்றால், நாம மூத்தா போயிட்டாலும் நம்முடைய கபருக்கு அந்த பிள்ளைகளுடைய துவாவுக்கு ஒரு நாளும் வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய பிள்ளைங்க நமக்காக துவா செய்வாங்களா? துவா செய்கிற சிந்தனை இருக்குதா? தொழுக வந்தா கூட தொழுக முடிச்சுட்டு அவசரமா போறதுதான் தவிர துவா செய்யணும். என்னுடைய அத்தா அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்காக துவா செய்யணும். எங்க நானா நானி வஃபாத் ஆயிட்டாங்க, அவங்களுக்காக துவா செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை எங்க இருக்கு? கண்ணியத்திற்குரியவர்களே, மதரசாக்கள் அந்த சிந்தனை இருக்கும். இஸ்வான் மதரசாக்களாகட்டும், மக்தபுகளாகட்டும், மதரசாக்களாகட்டும்,
அந்த சிந்தனையை உருவாக்கும். உங்களுடைய பிள்ளைகள் காலேஜில் படிக்கலாம், டிகிரி வாங்கலாம், ஆனால் வளரை சாதிக்காக ஆகிறதுக்கு காலேஜில் படித்தா செல்லாது. டிகிரி கிடைக்கும், நல்ல வேலை கூட கிடைக்கலாம், சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நிறைய கோர்ஸ் படித்து டிகிரி பேருக்கு தான் இருக்கே தவிர டிகிரிக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, டிகிரினாலையும் ஒரு லாபம் வர்றதில்லை. இன்னைக்கு பரவலாக அதுதான் பிரச்சனை. டிகிரி படித்து எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா கூட அறக்குறையாக தான் இருக்கான். கோர்ஸ் 3 மாதம் கோர்ஸ், 1 மாதம் கோர்ஸ், நிறைய டிகிரி வாங்கி அந்த டிகிரி மூலமாக வேலை கிடைக்குதா, அதுக்கும் அடைய வேண்டியது. அதுக்கு பிறகு எதையாவது ஒரு வேலையை செய்ய வேண்டியது. ஆனால் இந்த வேலை இருக்குது, இந்த இது இருக்குது, அது பர்மனன்ட். ஈமானுடைய மார்க்கத்தினுடைய நமக்கு அதனுடைய பாதுகா பிரயோஜனம் கண்ணுக்கு தெரியாது. அதனுடைய பிரயோஜனம் கண்ணுக்கு தெரியாது. நாம் இந்த உலகத்தில் அதை பார்க்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையிலே தீனுடைய இல்மை பெற்றவர்கள் அல்லாஹ் பசியில வாழ விட மாட்டான், வீடு இல்லாம ஆக்க மாட்டான், தங்க இடம் இல்லாம கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் சத்தியமாக இன்ஷா அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். மார்க்கத்தினுடைய இல்மை பெற்றவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அது துனியாவுடைய கல்வியை பெற்றுக்கொண்டால் அது கிடைக்குமா கிடைக்காத என்பது உத்தரவாதம் கிடையாது. ஆனால் இதற்கு உத்தரவாதம் உண்டு. துனியாவில் மட்டுமல்ல, ஆகிரத்திலே கட்டாயம் உண்டு. அவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் உண்டு. வலது சாலைகள் ஏதோ வரும். நம்முடைய ஆகிரத்து சிறப்பாகணும். நம்ம கபூருக்கு பேரும் போன பிறகு நம்முடைய கபூர் வெளிச்சமாகணும்னு சொன்னால் நம்ம பிள்ளைகளை சாலையான பிள்ளைகளாக ஆகணும். அதற்காக பாடுபடக்கூடிய இடங்கள் தான் மதரசாக்கள் மனதில் வைக்க வேண்டும். அதற்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. மதரசாக்களிலே நம்முடைய பெண் பிள்ளைகளை இஸ்வாத்தை கொண்டு சேர்க்கும். பொம்பளை பிள்ளைகிட்ட இருக்கிற திறமையும் ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன். அது ஒரு பெரிய விஷயம். அதாவது இந்த உலகத்தில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, மொரோக்கோ ஃபாஸ் நகரத்தில், கரவியின் யூனிவர்சிட்டி. இன்னைக்கு வரைக்கும் அது செயல்பட்டு கொண்டு இருக்குது. 1200 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பமாச்சு அந்த யூனிவர்சிட்டி. இன்னைக்கு வரைக்கும் மொரோக்கோவில் டிகிரி கொடுத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்தில் முதலான யூனிவர்சிட்டி என்கிற பேர் எங்கே கிடைச்சிருக்குது? கின்னஸ்ல கிடைச்சது. அது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு கூட அந்த அந்தஸ்து கிடையாது. அதுக்கு முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்துச்சு இந்தியாவில். ஆனால் அது படுத்துடுச்சு, அது செயல்படலை. மொரோக்காவில் உள்ள ஃபாஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இன்னைக்கு வரைக்கும் செயல்படுது. அந்த யூனிவர்சிட்டியை கட்டினது யார் தெரியுமா? 2 பெண்கள் தான். ஃபாத்திமா அல்-பத்ரி அவங்களும் அவங்களுடைய சகோதரியும் தன்னுடைய பெற்றோர்களின் மூலமாக கிடைத்த அந்த வாரிசுரிமை சொத்துக்களை கொண்டு ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க, பெரிய ஜாமியா மஸ்ஜித். அதுக்கு பக்கத்தில் ஒரு மதரசாவை கட்டினார்கள். அந்த மதரசா வளர்ந்து 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 இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, பெரிய பெரிய பாதிரிகள் அந்த யூனிவர்சிட்டியில் படித்து பட்டமாங்க. பாஸ்ல இருக்கக்கூடிய கரமே யூனிவர்சிட்டி நெட்ல தேடி பாருங்க, அதனுடைய வரலாறு விரிவாக பார்க்கலாம். 2 பெண்கள் பள்ளிவாசல் கட்டி முடிக்கிற காலம் வரையிலும் அந்த ஃபாத்திமா நகரி நோன்பு வச்சாங்க. அவங்களே நின்று கவனிச்சாங்க. வசூல் பண்ணல, அவங்களுடைய சொந்த பணத்தை செலவழிச்சாங்க. நீண்ட சரித்திரம். அப்படிப்பட்ட திறமைகள் இருக்குது பெண்கள். உலக அளவில் கின்னஸ்ல சாதனை படைக்கிற அளவுக்கு முதல் யூனிவர்சிட்டி என்கிற பெயரளவு கிடைக்கிறது என்று சொன்னால் பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அதோடு அவர்களுடைய மார்க்க கல்வி முதலாவது வந்து விட்டால் அவர்களின் மூலமாக பெரிய சாதனைகளை உலகத்திலே நிகழ்த்த முடியும். அதை விடவும் மேலாக ஆக்கிரத்திலே அவர்களுடைய ஆக்கிரத்தும் சிறப்பாகும், பெற்றோர்களுடைய ஆக்கிரத்தும் சிறப்பாகும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. இந்த மதரசாவிலிருந்து இஸ்வானிலிருந்து சனது வாங்கக்கூடிய ஆலிமாக்களுக்கு அல்லாஹ் இக்லாஸை நசீபாக்குவானாக, இஸ்திகாமத்தை நசீபாக்குவானாக. இங்கிருந்து படித்த ஆலிமாக்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த இல்மை அவர்கள் முழுமையாக பயன் பெற்று மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் அந்த ஆலிமாக்களை கபூல் செய்தல்வானாக. இந்த மதரசாவை இஸ்வானை கபூல் செய்தல்வானாக. கியாமத் வரையிலும் இங்கிருந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நல்ல ஆலிமாக்களை உருவாக்கி தந்தல்வானாக. மனித சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய பயன் தரக்கூடிய நல்ல ஆலிமாக்களை உருவாக்கி தந்தல்வானாக. இந்த நிஸ்வானை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய பொருளாலும் உடலாலும் சிந்தனையாலும் செயல்படக்கூடிய நிர்வாகிகளுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும்
அல்லாஹ் தஆலா தன்னுடைய மசானாவிலிருந்து உதவி செய்தருவானாக. மதரசாவையும் அவனுடைய கண்காணிப்பில் வைத்து ஒரு பெரிய அளவிலே உதவி செய்தருவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் ஆசிரத்திலே அவருடைய மக்களத்தை பெற்றுக் கொண்டவர்களாகவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நசீபானவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஹஸரத் அவங்க பல விஷயங்களை பற்றி கவனித்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்